Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிட்டு இருக்க சீரீஸில் இன்னைக்கு டே 32 add to cartோட பார்ட் 2, அதாவது கம்ப்ளீட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பேஸ் செட்டப் பார்த்தோம். அதாவது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஒரு அரே ஆஃப் ஐட்டம்ஸு, ஆட் டு கார்ட், ரிமூவ் ஃப்ரம் கார்ட், அப்டேட் குவான்டிட்டி அண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்க்கு வந்து ரெண்டு டிவ், அதாவது வந்து ஒரு செக்ஷன் இஸ் ஃபார் ஐட்டம்ஸ் அண்ட் அனதர் இஸ் ஃபார் கார்ட், அந்த மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இன்னும் ரெண்டு கால்பேக் ஃபங்க்ஷன்ஸை ஃபில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ ரிமூவ் ஃப்ரம் கார்ட், அதாவது வந்து கார்ட்ல ஆட் பண்ணியாச்சு, இதுல இருந்து ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது எதை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல, அதுக்கு ஐடி அனுப்பலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த ஐடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்போ வந்து டைரக்டா செட் கார்ட்லயே நான் எழுதுறேன். அதாவது நான் போயிட்டு கார்ட்டை வந்து ஃபில்டர் பண்றேன். ஸோ ஃபில்டர் வந்து பண்ணும்போது ஐட்டம், அதாவது ஒவ்வொரு ஐட்டமா ஐட்ரேட் பண்ணி எடுத்துட்டு போறேன். அந்த ஒரு ஐட்டமோட ஐடி ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட், அதாவது ஒரு ஐடி வந்து ஐட்டம் வந்து ஐட்ரேட் பண்ணியிருப்போம். அந்த ஐட்டமோட ஐடி வந்து which should not be equal to ஐடி. அதாவது நான் இங்க கொடுத்த ஐடி வந்து இங்க இருக்கிற ஐட்டம்ஸ், அதாவது இந்த கார்ட்ல இருக்க ஐட்டம்ஸோட ஐடி கூட மேட்ச் ஆகக்கூடாது. அப்படின்னா அதை வந்துட்டு இந்த செட் கார்ட்ல வந்து செட் பண்ணும். ஓகேவா? மீதி இருக்கிறதெல்லாம் விச் மீன்ஸ் இப்போ நான் மட்டன் சுக்காவை ரிமூவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, மீதி இந்த ரெண்டோட ஐடி, அதாவது மட்டன் சுக்காவோட ஐடி வந்து 3. ஓகேவா? இங்க 3ன்னு ஐடி வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ கார்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து என்னது, சிக்கன் பிரியாணி, அதோட ஐடி என்ன 1, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 3 தான். ஓகே, அப்போ வந்து அந்த ஐட்டம் இந்த வந்து செட் கார்ட்ல ஆட் ஆயிக்கும். அடுத்து எக் தோசாக்கு வந்து 2 ஐடி வந்து வச்சிருந்தோமா, அந்த ஐடியும் நான் இந்த ஐட்டமோட ஐடியும் வந்து ஈக்குவல் கிடையாது. ஸோ அதையும் வந்து இதுல ஆட் பண்ணிக்கோ. லாஸ்டா 3 வரும் இதுல. ஸோ 3 வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஐட்டம் அதோட ஐடி வந்து 3ஆ இருக்கும் லாஸ்டா இருக்கிறது. ஸோ அது ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா வந்து அதை ஃபில்டர் பண்ணி எடுக்காது. ஸோ மீதி இருக்கிறது மட்டும்தான் வந்து இந்த ஸ்டேட்ல வந்துட்டு செட் ஆகும். ஓகே, அடுத்து கார்ட்ல வந்து ரிமூவ் பண்றது முடிஞ்சது. இப்போ நான் கார்ட்ல ஆட் பண்ணிட்டேன். ஆனா நான் திருப்பி வந்து கார்ட் செக்ஷன்லயே போயிட்டு குவான்டிட்டியை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணலாம்? கான்ஸ்ட் அப்டேட்டட் கார்ட் அப்படின்னு வந்து நான் வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதுல வந்து இதே மாதிரி தான் கார்ட்டை வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணி எடுப்போம். ஸோ கார்ட் டாட் மேப். ஸோ அதுல வந்து ஐட்ரேட் பண்ணும்போது ஐட்டம்னு வந்து பாஸ் ஆகுமா? ஓகே, ஐட்டம் அதை வந்து ஆரோ ஃபங்க்ஷன் மூலமா நான் என்ன டெஸ்ட் பண்ண போறேன்னா, இஃப் ஐட்டமோட ஐடி, அந்த ஐடி வந்து இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு நம்ம மென்ஷன் பண்ணிருக்க ஐடி, அதாவது இந்த இடத்துல நம்ம ஒன்று செக் பண்ணணும். என்ன அப்படின்னா அப்டேட் குவான்டிட்டியில எதெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம அனுப்பணும் இல்லையா? ஸோ நான் வந்து ஐடி அமௌண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இந்த அமௌண்ட் வந்து பிரைஸ் கிடையாது. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐட்டம் டாட் ஐடி வந்து இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு ஐடினா என்ன நடக்கணும்னா நான் ரிட்டர்ன் பண்றேன். அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஐட்டம் அதோட குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டியில ஐட்டம் டாட் குவான்டிட்டி, அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து ஆட் டு கார்ட்ல குவான்டிட்டின்னு ஒன்று வேரியபிள் ஆட் பண்ணிட்டு அதை வந்து செட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த ஐட்டமோட குவான்டிட்டி வந்து பிளஸ் அமௌண்ட். ஓகேவா? அப்படின்னு வந்து நான் செட் பண்ணி ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இந்த ரிட்டர்ன் வந்து முடிஞ்சிருச்சு. இஃப் இது வந்து இல்லை அப்படின்னா என்ன ஆகணும்னா நார்மலாக ஐட்டம் மட்டும் ரிட்டர்ன் ஆயிடணும். ஓகேவா? ஸோ இந்த அப்டேட்டட் கார்டு வந்து நான் கார்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஃபில்டர்டு கார்ட், அதாவது கார்ட்ல இருந்து ஃபில்டர் பண்ண போறேன். ஸோ அது வந்து என்ன பண்ண போறோம்னா அப்டேட்டட் கார்ட் இருக்கு இல்லையா, அப்டேட்டட் கார்ட், எஸ், அந்த அப்டேட்டட் கார்ட்டை வந்து நம்ம ஃபில்டர் பண்றோம். ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது ஐட்டம் சேம் அதே மாதிரி ஆரோ ஃபங்க்ஷன், அதுல வந்து ஐட்டமோட குவான்டிட்டி அது வந்து which should be greater than 0 இப்படி இருக்கிறத மட்டும்தான் அந்த கார்ட்ல இருந்து நம்ம ஃபில்டரே பண்ண போறோம். ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு செட் கார்ட், அதாவது செட் பண்ணுள்ள ஸ்டேட்ல இதுல வந்து ஃபில்டர்டான கார்ட் அதை மட்டும்தான் வந்து நம்ம செட் பண்ண போறோம். எஸ், ஓகேவா?
ஸோ நம்ம அப்டேட் குவான்டிட்டியும் பண்ணிட்டோம், ரிமூவ் ஃப்ரம் கார்ட்டும் வந்து பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த div எலிமெண்ட்ல நம்ம ஆல்ரெடி கார்ட்டோட லென்த் வந்து 0வா இருந்துச்சுன்னா தான் நீ இதை போய் டிஸ்ப்ளே பண்ணு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாட் இஃப் அதே கார்ட்டு அதோட லென்த் வந்து greater than 0 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்து இங்க கண்டிஷன் எழுத போறேன். அதாவது என்னெல்லாம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன். இப்போ வந்து இது ஒரு div கண்டெய்னரா ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல இந்த div ஆட் ஆகவே இல்லை பார்த்தீங்களா, இதான் ப்ராப்ளம். எஸ், ஓகே. இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல வந்துட்டு என்ன நடக்கணும்னா, அதாவது கார்ட்டு அதை மேப் பண்ணி ஒவ்வொன்றா நான் ஐட்ரேட் பண்ணி எடுக்கிறேன். அப்போ எடுக்கும்போது ஐட்டம்னு பாஸ் பண்ணுவோமா. ஸோ இது வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, நான் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு தானே பாஸ் பண்ணுவோம். ஸோ லிஸ்ட்டுக்கு வந்து கீ வந்து சென்ட் பண்ணுவோமா. அந்த கீ வந்து இங்கே என்னவா இருக்கும்னா item.id அதாக தான் இருக்கும் அந்த கீ. ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வந்து செக் பண்ணலாம். இப்போ எனக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும், அதனால ஸ்பேனோட ஐட்டம் வச்சுக்கிறேன். ஸ்பேன் இதில் வந்து item.name, அந்த ஐட்டமோட நேமு ஹைஃபன் குவான்டிட்டி, அதாவது எத்தனை குவான்டிட்டி, ஹைஃபனுக்கு பதிலாக ஓகே ஹைஃபன் குவான்டிட்டி. இந்த ஐட்டம் வந்து எத்தனை குவான்டிட்டி அவங்க கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு item.quantity. ஓகேவா. ஸோ இது வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்து இது வந்து என்ன சொல்றது, ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகேவா. இந்த ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குமே நான் வந்து என்ன பண்ண போறேன்னா மைனஸ் பிளஸ்ன்னு சொல்லிட்டு பட்டன்ஸ் வந்து ஆட் பண்ண போறேன். இன்னொரு div tag, அதாவது இது ஒரு செப்பரேட் கண்டெய்னரா இங்க வியூ ஆகுறதுக்காக இங்க என்ன பண்ண போறேன்னா பட்டன், ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ஒவ்வொரு பட்டன் வைக்க போறோம். அந்த பட்டன் வந்து ஒன்று வந்து பிளஸ்ஸு, இன்னொன்று இதே மாதிரி மைனஸு, அதாவது ஆட் பண்றதுக்கு மைனஸ் பண்றதுக்கு, இன்னொன்று டெலீட்டே பண்றதுக்கு கம்ப்ளீட்டா, அதாவது ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்றதுக்காக. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா இங்க ரிமூவ்னே எழுதிக்கலாம். யா, இங்க ரிமூவ்னு எழுதிட்டோம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் எழுதணுமா. ஸோ ஆன் கிளிக், இந்த ஆன் கிளிக் வந்து என்ன அப்படின்னா ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அது என்ன கால்பேக் ஃபங்க்ஷன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ப்ளஸ் இல்லையா, அதுக்கு வந்து அப்டேட் குவான்டிட்டி. அதுக்கு என்னென்ன பாஸ் பண்ண போகிறோம், நம்ம வந்து என்ன சொன்னோம் item.id, அதாவது ஐடி பாஸ் பண்ணணும், அப்புறம் அமௌண்ட், ஸோ 1. அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த ஆன் கிளிக் மாதிரியே இங்கேயும் நம்ம பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த பட்டனுக்கும். ஸோ அதுக்கு வந்து அதே மாதிரி அப்டேட் ஐட்டம், அதாவது அப்டேட் குவான்டிட்டி. இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா item.id அப்புறம் -1, அதாவது நான் குவான்டிட்டி அப்டேட் பண்ணு, அதாவது ப்ளஸ் பண்ணு மைனஸ் பண்ணுன்னு சொல்கிறக்காக இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆன் கிளிக், மை பேட், ஆன் கிளிக். எஸ், இந்த ஆன் கிளிக் வந்து இதுவும் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். திஸ் வில் கால், நம்ம வந்து ரிமூவ் ஃப்ரம் கார்ட்டுன்னு ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா அதுக்கு. ஸோ ரிமூவ் ஃப்ரம் கார்ட்டுக்கு என்ன அனுப்புவோம் ஐடி, ஆனால் இங்கே வந்து என்னது item.idன்னு மென்ஷன் பண்ணணும். ஓகே, item.id. ஸோ இந்த கால்பேக் எல்லாம் எழுதிட்டோம். ஸோ யா, இப்போ வந்துட்டு ரிமூவ் ஃப்ரம் கார்ட்டுக்கு நம்ம ஐடி மட்டும் அமைச்சிருக்கோமா. ஸோ அந்த ஐடி வந்துட்டு வந்தது இங்கே ரிமூவ் ஆயிரும். அடுத்து அப்டேட் குவான்டிட்டி, இங்கே அமௌண்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன அமைச்சிருந்தோம் 1 -1 அந்த மாதிரி அமைச்சிருந்தோம். ஸோ இங்கே என்ன ஆகும்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடி வருது, அதாவது சிக்கன் பிரியாணியோட ஐடி வந்து 1, அப்புறம் இங்கே 1 அதாவது ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் இதை வந்து எடுக்கும், ஃபர்ஸ்ட் ஐட்டமே சிக்கன் பிரியாணியோட தான். அப்போ வந்து அந்த ஐட்டம் எடுக்கும்போது அந்த ஐட்டமோட ஐடி வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும், ஏன்னா இங்கே நான் 1 தானே தரப்போகிறேன், அது ஈக்குவலாக தான் இருக்க போகுது. இப்போ என்னன்னு ரிட்டர்ன் ஆகும்னா, அதாவது ஆல்ரெடி இருக்க ஐட்டம் இங்கே இருக்க கம்ப்ளீட் ஐட்டம்ஸ், அந்த என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அது, அண்ட் குவான்டிட்டியில் வந்து ஐட்டமோட குவான்டிட்டி +1, அதாவது ஆல்ரெடி 1ன்னு ஆட் பண்ணியிருந்தோம்னா +1ன்னு ஆட் ஆகும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐட்டம் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இங்கே வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது ஐட்டமோட குவான்டிட்டி வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கிறது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நம்ம இங்கே அமைச்சிருவோம். ஸோ அதுதான் இங்கே நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கிறது. அதாவது 3 பட்டன் இருக்கு. ஒன்று வந்து அப்டேட் குவான்டிட்டி, அதாவது +1 இருக்கிறது அப்டேட் பண்ணுறது, அப்புறம் -1க்கு அப்டேட் பண்ணுறது, அப்புறம் கார்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து இது ஒரு டைம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுதான்னு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நோ ஐட்டம்ஸ் இந்த கார்ட்டுன்னு இருக்கா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், மேபி உங்களுக்கு மைனஸ் பண்ணி காட்டுறேன். யா, இப்போ எப்படி இருக்கா. ஸோ இங்கே வந்து நான் மட்டன் சுக்காவை ஆட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா மட்டன் சுக்கா குவான்டிட்டி வந்து 1ன்னு ஆட் ஆயிருக்கு. அப்போ கீழே 3 பட்டன்ஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் சிக்கன் பிரியாணி ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு மட்டன் சுக்கா ஒரு குவான்டிட்டி தான் இருக்குது, நான் ப்ளஸ் பண்ணணும். இப்போ 2 ஆயிருச்சா. நான் திருப்பியும் இங்க இருந்து அது ஆட் டு கார்ட் கொடுத்தாலும் அது என்ன ஆகணும்னா குவான்டிட்டி மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகணும். எனக்கு வந்து திருப்பி போயிட்டு இன்னொரு ஐட்டமை ஆட் பண்ணக்கூடாது. இதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நம்ம ஆட் டு கார்ட்ல இந்த மாதிரி வேலிடேஷன் இதுக்காக தான் வைக்கிறோம்னு சொல்லிட்டு. ஓகே, நான் இப்போ போயிட்டு இங்கேயும் மட்டன் சுக்கா ஆட் பண்றேன். இங்க பாத்தீங்களா குவான்டிட்டி மட்டும் தான் ஆட் ஆகுது, இன்னொரு ஐட்டமா இந்த கார்ட்டோட செக்ஷன்ல ஆட் ஆகல. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணேன்னா கம்ப்ளீட்டா அங்க இருக்கிற கார்ட்ல இருக்க ஐட்டம் ஃபுல்லா ரிமூவ் ஆயிரும். அண்ட் சிக்கன் பிரியாணி இன்னொன்று ஆட் பண்றேன். இப்போ மைனஸ் பண்ணணும்னா மைனஸ் ஆயிரும், ரிமூவ் பண்ணா ரிமூவ் ஆயிரும். ஓகே, இப்போ அடுத்து நமக்கு நார்மலா கார்ட் வந்துருச்சு, அதுல வேல்யூஸ் எல்லாம் வருது. இப்போ எனக்கு என்னன்னா நான் என் கார்ட்ல இருக்க வேல்யூ வந்து அதாவது எவ்வளோ குவான்டிட்டி, அதோட பிரைஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு வந்து சொல்ல வைக்கலாமா. அதுக்கு ஒரு செக்ஷன் ஆட் பண்ணலாமா இங்க. ஓகே, இதை வந்து திருப்பியும் நான் வந்து ஜூம் இன் பண்ணிக்கிறேன். யா, இப்போ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்றதுக்கு திருப்பி ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணணும். அதாவது டோட்டல் ஐட்டம்ஸ், நம்ம கார்ட்ல இருக்க ஐட்டம்ஸ் வந்து செக் பண்றதுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு இங்க நான் கான்ஸ்ட் டோட்டல் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதுல என்ன பண்ண போறேன்னா கார்ட் டாட் ரெடியூஸுங்கிற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்றேன். இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ நான் வந்து இதுல சம் அப்புறம் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்றேன். இது வந்து ஒரு ஆரோ கால் மூலமா என்ன ஆகும்னா சம்மு பிளஸ் ஐட்டம் டாட் குவான்டிட்டி, அந்த ஐட்டமோட குவான்டிட்டி காமா 0 இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது இங்க என்ன நடக்குதுன்னா இந்த ரெடியூசர் மெத்தட், அது ரெடியூஸ் மெத்தட் எதுக்கு அப்படின்னா அந்த அரேல இருக்க ஒவ்வொன்னா வந்து ஐட்ரேட் பண்ணி எடுத்து ரெடியூஸ் இட் டு அ சிங்கிள் வேல்யூ. அதாவது சம்மேஷன் பண்றோம்னா பிளஸ் பண்ணி அக்ரிகேட்டா நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சிங்கிள் வேல்யூக்கு டீடைல்ஸை வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இது என்ன ஆகும்னா இதுல ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த கால்பேக்ல 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அக்யூமுலேட்டர், நம்ம கேஸ்ல வந்து சம், அதாவது ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து கரண்ட் ஐட்டம். இப்போ நம்ம கேஸ்ல வந்து ஒரு ஐட்டம் வச்சிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இருக்க சம் அக்யூமுலேட் ஆகியிருக்க வேல்யூ பிளஸ் ஐட்டமோட குவான்டிட்டி இது ரெண்டையும் ஆட் பண்ணி இனிஷியலா நமக்கு 0ன்னு தான் வேல்யூ இருக்கும். அதாவது இந்த ரெடியூஸ் ஆர்குமெண்ட்ஸ்ல வந்துட்டு 0ன்னு தான் வேல்யூ எடுத்துக்கும். இந்த சம் வந்து 0வா இருக்கும். ஒவ்வொரு ஐட்டமும் ஆட் பண்ண ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ நம்ம டோட்டல் ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா டோட்டல் ப்ரைஸ். ஸோ எனக்கு வந்து இருக்கிற ப்ரைஸ் அமௌண்ட்டும் ஆட் ஆகி தெரியணும். அப்போ தானே என் கார்ட்டோட வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க முடியும், அதுக்காக. ஸோ கார்ட் டாட் ரெடியூஸ், இதுவும் அதே மாதிரி தான். நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா அதே மாதிரி சம் ஐட்டம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஓகே யா, இது வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி சம்மு ப்ளஸ்ஸு ஐட்டமோட ப்ரைஸு இது வந்து இந்த ஐட்டமோட ப்ரைஸ், ஒவ்வொரு ஐட்டமோட ப்ரைஸும் என்ன ஆகணும்னா அந்த ஐட்டமோட குவான்டிட்டியால இன்டூ பண்ணி இருக்கணும். அதாவது நான் சிக்கன் பிரியாணி 1 போட்டால் 115 வரணும், 2 இருந்தால் 300ன்னு வரணும். அப்போ என்னோட டோட்டல் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்டூ ஐட்டம் டாட் குவான்டிட்டி, நான் எவ்வளோ குவான்டிட்டி வச்சிருக்கணும் அது, அண்ட் கமா 0. ஓகேவா. ஸோ இங்கேயே இதே தான். இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும்னா அக்யூமுலேட்டரும் எடுத்துக்கும் கரண்ட் ஐட்டமும் எடுத்துக்கும். அதை வந்து அக்யூமுலேட்டர் இனிஷியலாக 0ன்னு இருக்கும். அடுத்து இங்கே வந்து ஐட்டமோட ப்ரைஸ், அதாவது 115 இருந்தால் இங்கே 115 வரும். இன்டூ எவ்வளோ குவான்டிட்டி, 1 குவான்டிட்டியா 2 குவான்டிட்டியா அப்படிங்கிறது வந்து இங்கே மென்ஷன் பண்ணி இங்கே இது வந்து 0ன்னு போடுறேன். இங்கே 0ன்னு போட்டால் எதுக்குன்னா இந்த சம் வந்து இனிஷியலாக 0ன்னு வேல்யூன்னு வந்து அசைன் ஆகிறதுக்கு தான். ஓகேவா. ஸோ இது பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 மெத்தடையும் நம்ம கீழே ஒரு செக்ஷனாக கால் பண்ணும் இல்லையா, அப்போதானே நமக்கு தெரியும்.
ஸோ ஆர்டர் லிஸ்ட், அதாவது கார்ட்டுக்குள்ளே இருக்க லிஸ்ட் முடிஞ்ச உடனே நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே போயிட்டு பேராகிராஃப் டேக்ல டோட்டல் ஐட்டம்ஸ், இந்த கார்ட்டுன்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம், நான் அப்படியே மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ டோட்டல் ஐட்டம்ஸை வந்து நான் ஸ்பேன் டேக் மூலமாக வந்துட்டு டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ ஸ்பேனில் வந்துட்டு என்னென்னா டோட்டல் ஐட்டம்ஸ், இதுதான் டோட்டல் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். சேம் வே அந்த பேராகிராஃப் டேக் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்பேன் ஐட்டம் வந்து டோட்டல் ப்ரைஸு, இங்கே வந்து டோட்டல் ப்ரைஸ் அந்த மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து எக் தோசை ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் டோட்டல் ஐட்டம்ஸ் ஒன்று ப்ரைஸ். இப்போ நம்ம ப்ரைஸ் ஆட் ஆகுதா பார்ப்போமா? ஆட் ஆகுதா? இங்கே பார்த்தீங்களா 150 ஆட் ஆகுதா? ஸோ ஆட் ஆகிட்டே போகுது. ஓகே, ஃபைன். இப்போது நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இது வந்து ஒரு பேசிக் கார்ட், அதாவது ஆட் டு கார்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது எப்படி, குவான்டிட்டி அப்டேட் பண்ணுறது எப்படி, அதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன் வச்சு நிறைய கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் செட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். Okay. Stay tuned for the next video guys. Thank you for watching. Tata, bye bye.